ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம்ஸ். சரி, இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர்னாவே தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 டிஜிட். அப்போ இங்கே பாருங்கள் 5 டிஜிட் எழுதியிருக்கேன், 6 டிஜிட். இப்போது இதில் 10,000 எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10,000னா பாருங்கள், இங்கேருந்து தான் 10,000 ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. 10,000 எழுதியாச்சா? இப்போ பேலன்ஸ் என்ன, எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ, அது 10. அப்போது 10,000 எவ்வளோ இருக்கும்னா 10,000 இருக்கும். அப்போ இந்த சமுக்கு ஆன்சர் ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னா 10,000. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸிங் த டிஜிட் 5, 2, 0, 7, 3 form a largest 5 digit number and smallest 5 digit நம்பர். என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5th சம் 5, 2, 0, 7, 3. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர், பிக்கர் 5 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட். இப்போ லார்ஜஸ்ட் எடுக்க சமயத்தில் இந்த 5 நம்பர்ஸில் எது லார்ஜஸ்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் 7 தான் லார்ஜஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் 5, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2, 0. ஸோ அப்போது நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ்லேருந்து எழுத சமயத்தில் இதில் எது பிக்கர் நம்பர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இங்கே இருக்கிற நம்பரை பார்த்து எழுதணும். அப்படி எழுத சமயத்தில் 75,320 லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ அடுத்தது ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் பார்க்க சமயத்தில் இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் 0. ஆனால் 0 எடுக்கக்கூடாது. 0 எடுத்தால் அது 4 டிஜிட் நம்பர் ஆகிடும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 2, அடுத்தது 0, அதுக்கப்புறம் என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரு 3, நெக்ஸ்ட்டு 5, அதுக்கப்புறம் 7. இது ஸ்மாலஸ்ட்டு நம்பர். அப்போது நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் எழுத சமயத்தில் அது கொடுத்துருக்க நம்பரில் எது பிக்கர் நம்பர்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்ல சமயத்தில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன ஆர்டரில் எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா நமக்கு லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 7. இப்போ இந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை பார்க்கணும். இந்த நம்பரில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எங்கே 7 இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 7 lakhs, 70 lakhs. அப்போ நம்ம பார்க்க சமயத்தில் இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த 7 போட்டுட்டு மீதி இருக்க பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும், 0 பண்ணணும். 7, 0, 0, 0, 0, 0. அப்போ 70 lakhs. அப்போ என்ன பண்ணணும்னா எங்கே பிளேஸ் வேல்யூஸ் எது கேட்குறாங்களோ அந்த நம்பருக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டு மீதி இருக்க நம்பருக்கு நம்ம என்ன போடணும், ஜீரோஸ் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த சம்மில் பாருங்கள், இங்கே எங்கே இருக்குது 7, இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த 7 எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் என் பிளேஸ் வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 0s, 0, 0, 0, 0, 0. இது இந்தியன் சிஸ்டம், இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ். எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸுக்கு கமா போட்டிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3 நம்பர்ஸுக்கு ஒரு கமா, இங்கே ஒரு கமா, 3 நம்பர்ஸுக்கு இங்கே ஒரு கமா போட்டிருப்பாங்க. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு
ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ். நான் ப்ரீவியஸாக இங்கே சொன்னேன்ல, என்ன சொன்னேன் நான், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா 3 நம்பர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கமா போடணும். அப்படி பார்க்கறச்சே இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸிங் கமாஸ். அப்போது இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குதா, இங்கே ஒரு கமா. அப்போது 3 நம்பர்ஸ், இங்கே 3 நம்பர்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கமாஸ், அப்புறம் 1 2 3 போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கமாஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 2 3 இங்கே ஒரு கமா, அடுத்தது 1 2 3 இங்கே ஒரு கமாஸ். அப்போ புரியுதா, 3 நம்பர்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கமா போடணும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 இருக்குதா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கமாஸ், இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமாஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எப்படி கமா போடுறது, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுதுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.